Morning student. Next I will teach fundamental duties. Fundamental duties அப்படின்னா அடிப்படை கடமைகள். These are in the form of duties and responsibilities of citizens in the original constitution which came into force with effort from 26 January 1950 did not contain fundamental duties. அதாவது அடிப்படை கடமைகள் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு குடிமகனுடைய கடமைகள் பொறுப்புகள் இதெல்லாம் அமைஞ்சிருக்குது. இந்த கடமைகளை கண்டிப்பாக ஒரு சிட்டிசன் ஒரு குடிமகன் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். இப்போ நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜான்வரி 26 வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகளை பற்றி எந்த ஒரு வாக்கியங்களுமே வந்து இடம்பெறவே இல்லை. These were incorporated in the Constitution by the 42nd Amendment Act in 1976. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 அமெண்ட்மெண்ட் அப்படின்னா திருத்தம்னு அர்த்தம். அதாவது 42வது பிரிவில் ஒரு திருத்தத்தை கொண்டுட்டு வந்தாங்க சட்டத்தில். அந்த திருத்தத்தில் தான் பார்த்தீங்கன்னா the constitution state 11 fundamental duties as given below. அதில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 11 கடமைகள் ஒரு குடிமகனுக்கு என்னென்ன கடமைகள் உண்டு அப்படின்றத ஒரு 11 டியூட்டிஸை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரெஸ்பெக்ட் ஃபார் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் இட்ஸ் ஐடியல் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் த நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் த நேஷ்னல் ஆந்தம். அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை வந்து மதிக்கணும். அரசமைப்பு நிறுவனங்கள், லட்சியங்கள், தேசிய கொடிகள், தேசிய சின்னங்கள், தேசிய கீதம் இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக மதிக்கணும். இது நம்மளுடைய கடமை. டு ஃபாலோ அண்ட் செரிஷ் த நோபல் ஐடியல்ஸ் விச் இன்ஸ்பியர்டு அவர் நேஷ்னல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். அடுத்து பார்த்திங்கன்னா விடுதலை போராட்டத்தின் போது புத்துணர்வு அளித்த ஒரு உன்னதமான லட்சியங்களை நாம் பின்பற்றணும். அதாவது விடுதலை போராட்டத்துக்காக நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அந்த உணர்வுகளை வந்து தூண்டியிருப்பாங்க. அந்த லட்சியம் நம்ம வந்து விடுதலை அடையணும் அப்படின்ற அந்த லட்சியத்தினை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்போ உள்ளவங்களுக்கு அந்த எண்ணங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த எண்ணங்களை நாம் வந்து நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. To uphold and protect the sovereignty, unity and integrity of India. அதாவது இந்தியாவுடைய இறையாண்மை, sovereigntyனா இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாட்டு இதையெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. To define the country and render national service when called up to do. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா தேவை ஏற்படும்போது நாட்டு பாதுகாப்பு பணியில் நம்ம ஈடுபட்டு நாட்டுக்காக வந்து நம்ம பணியாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ திடீர்னு வந்து ஒரு போர் ஏற்படுது, இல்லை இப்போ ஒரு சுனாமி இதெல்லாம் ஏற்படுதுன்னா உடனே வெள்ளம்லாம் ஏற்பட்டால் உடனே இந்த சமூக சேவைகள்லாம் உடனே போய் அந்த இடத்துல இந்த ஸ்பாட்டில் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி தேவை ஏற்படும்போது நம்ம நாட்டோடைய பாதுகாப்பு பணியில் நம்ம ஈடுபட்டு நாட்டை வந்து நாட்டுக்காக நம்ம பணியாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு ப்ரொமோட் ஹார்மோனி அண்ட் ஸ்ப்ரைட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் அமாங்ஸ்ட் ஆல் த பீப்புள் ஆஃப் இந்தியா டிரான்சென்டிங் ரிலீஜியஸ், லிங்குஸ்டிக், ரீஜனல் ஆர் செக்ஷனல் டைவர்சிட்டிஸ் டு ரெனியூஸ் ப்ராக்டிஸ் டிரோகேட்டரி டு த டிக்னிட்டி ஆஃப் உமன். அதாவது சமயம், மொழி, நம்ம எந்த மண்டலத்தில் இருக்கிறோம், எந்த பிரிவு அப்படின்னு எந்த வேறுபாடுமே இல்லாமல் நம்மளுடைய மனசில் இந்திய மக்கள் எல்லாருக்குமே நம்ம ஒரு சகோதர இணக்கத்தோடு தான் நம்ம வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு இழிவு செய்யக்கூடிய செயல்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை உடனே நம்ம என்ன பண்ணணும் எதிர்த்து அதுக்காக போராடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு இழிவான செயல் எதுவும் ஏற்படாமல் இருக்கணும், அதுக்காக நம்ம விழிப்புணர்வோடு செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க.